ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால். ஸோ எதுக்காக நான் வந்து ஜென்ரலாக நான் ஆனைட்டால் பாட்டெலாம் நம்ம ரத்தத்தில் ஊர்ன பாட்டு அதெல்லாம் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவரோட பாட்டு வந்து திருக்குறள் மாதிரி. அதில் வர ஒரு வரியை கூட நான் தப்பாக பாடினதா ஒரு பதிவு வந்துடக்கூடாது. இங்கே ஒருத்தர் நிற்கிறார், ஒரு கேமராமேனு, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், எல்லாத்தையும் ஜூம் வச்சுருக்காரு. அதனால் வந்து நாளைக்கு நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறத உலகம் எப்போவுமே பாராட்டாது. நம்ம 1000 விஷயம் கரெக்டாக பண்ணியிருப்போம், ஒரே ஒரு இன்னும் எங்கேயாவது தப்பாக பேசியிருப்போம், கலாய்ப்பாங்க பாருங்க நம்மளை. அதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் எம்ஜிஆர் பாடலை தவறாக பாடிய நடிகர் அப்படின்னு. ஐயோ சாமி, அதுக்கு பதிலாக நான் இங்கே ஒரு ஃபோனை கீழே ஒளிய வச்சு லிரிக் பார்த்து பாடினா கரெக்டாக பாடுறானே இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் நான் பாட்டுக்கு நான் ஆணையிட்டாளுக்கு பதிலாக அவர் ஆணையிட்டாள்னு ஏதாவது சொல்லி வச்சுட்டேன்னு வைங்க, அவ்வளோதான். நாளைக்கு காலையில் நானும் பழனியப்பனும் செத்தோம், 2 பேரும். ஒருத்தர் வீடியோ போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே யாருமே கிடையாது. அவ்வளோ தூரம் அவங்க சின்னத்திரை நடிகராக இருக்கலாம், ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய கிரேட். டவுட்டாக இருந்தானா இப்போ போகிற வழியிலே நீங்கள் ராஜ்கமல் போட்டு ஐடியா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கணவன் இந்த பிளாக் சட்டை போட்டான்னா மனைவியும் பிளாக் சட்டை தான். இப்போ நான் எல்லாம் என் பொண்டாட்டிட்ட நான் ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு ஏமா ஒரு ப்ளூ கலர் போடு, யோ போயா உனக்கு வேறு வேலை இல்லையா, நீ ஒரு நாளைக்கு 3 சட்டை மாற்றுவேன், நான் 3 ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எவையா துவைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்தில் எல்லாருமே ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு ஒரே வீடியோவை சந்தோஷமாக போடுவாங்க. திருப்பதிக்கு போனார்னா நான் திருப்பதிக்கு போயிட்டு நான் லட்டை வாங்கிட்டு அப்படி பேசாமல் போகாமல் நான் திருப்பதி போயிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு யார் சொல்லுவா? பெருமாளே நான் மட்டும் நல்லா இருக்கணும், ஊரில் பெய்கிற மழையெல்லாம் என் வீடு வரைக்கும் பெய்யட்டும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். இந்த காலத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டவர். சின்னத்திரை மட்டும் இல்லை, படங்கள் கூட நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் வரும் காலங்களில் நிறைய 2-3 படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு நீங்கள் கை தட்டணும். அவரை நிறைய பேர் நினச்சிருக்காங்க சின்னத்திரை நாயகன். நம்மளால என்ன தெரியுமா கேட்டாரு, ராஜ்கமல் என்ன சீரியல் நடிச்சிருக்காரு சொல்லுங்க அப்படின்றப்ப அபியும் நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அபியும் நானும்ல அவர் என்ன கேரக்டர் தெரியுமான்னு நீங்க திருப்பி அவர்கிட்ட என்ன கேரக்டர்னு கேட்டது அவருக்கு பேர் தெரியாது. அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார், அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இப்போ